channel. தொடர்ச்சியா மாற்று சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள், அதாவது ராக்கெட் ராஜாவாக இருந்தாலும் சரிதான், சுபாஷ் பொன்னையாரா இருந்தாலும், மற்ற சமூக தலைவர்கள்லாம் அவர்கள் மீது வழக்கு இருந்தாலும் வெளியே இருக்கிறாங்க. ஆனா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள், போராளிகள் தவறு செய்தால் அவர்கள் சிறை இருக்குது. இது ஒரு கருத்து நிலவுகிறது. அது குறித்து உங்களுக்கு அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் அதிகாரமற்று இருக்கிறார். அவர்கள் ஏதாவது ஒரு வழக்கில் கைது செஞ்சாலும் அவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலை இருந்து வருகிறார். பொய் வழக்குகளை காவல்துறை பெரும்பாலும் இந்த தலைவர்கள் மீது பொய் வழக்கு தான் போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு கண்ணபுரான், அபிஷேக் பாண்டியன் போட்ட இந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டு அவர்கள் அடிக்கடி அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்தும் ஓரிரு மாதங்களுக்குள் அவர்களை மீண்டும் கைது செய்து இதை போன்ற பொய் வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். காவல்துறை எப்பொழுதுமே தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மீது அவர்கள் மீது எதிராகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நியாயம், அதாவது இருக்கிறவருக்கு ஒரு நியாயம், இல்லாதவருக்கு ஒரு நியாயம் என்பது கூட காவல்துறையும் அரசும் இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்காக நீங்க குரல் கொடுக்குறீங்க. ஆனால் அரசோட செவிக்கு இது எட்டவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. உண்மைதானா? இல்லை அதற்காக அடுத்த கட்டமா நீங்க என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்ள போறீங்க? அதாவது நாங்கள் ஒரு குற்ற செயல் நடந்தால், இல்லை அரசாங்கம் இந்த சமூகத்திற்கு எதிராக ஏதாவது அநீதிகள் இழைத்திருந்தாலும் அதற்கு எதிராக நாங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அரசு செவிசாய்ப்பது போல இந்த மக்களை ஏமாற்றி வருகிறது. கோரிக்கைகள், நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளை அவர்கள் மிகவும் காலதாமதத்தை ஏற்படுத்தி தான் அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வைக்கிற கோரிக்கைகளை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் தான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட உங்களுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு பிறகு அரசோட பார்வை பக்கம் திரும்பி இருக்கிறதா? அதாவது மக்கள் இதற்கு முன்பாக நெல்லை மாவட்டத்தில் நிறைய வாககுளத்தில் முத்துமனை என்ற சகோதரர் அரசனுடைய பயங்கரவாதத்தால் சிறைச்சாலையிலே சிறைக்கூடத்திலே சிறை காவலர்களுடைய பாதுகாப்பில் இருக்கிற போது படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். 78 நாள் உடலை வாங்காமல் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்களா? அப்போ இந்த போராட்டத்தில் கூட இந்த அரசு இந்த மக்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அவருடைய கோரிக்கை இதுவரை நிறைவேற்றவில்லை. அவர் வைத்த கோரிக்கைகளை இதுவரை நிறைவேற்றவில்லை. இருந்தாலும் நாங்கள் அந்த போராட்டங்களை கிடந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து நாங்கள் மிகவும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். உங்களுக்கு தமிழகத்துல திராவிட கட்சிகள் 2 கட்சி ஆடும் பொழுது சில பிரச்சனைகள் உங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை. இதற்கு மாறாக ஒரு அரசியல் மாற்றம் எப்படி நிகழணும், எந்த மாதிரி இருக்கணும்? தமிழர்களுடைய நலம் சார்ந்த தமிழ் மண்ணுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் தான் முதலமைச்சராக இருந்தால் அவர் நிச்சயமாக இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக, இந்த தமிழ் சமூகத்திற்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக அவர் குரல் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது.